போர்ல பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த கமாண்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில பார்த்தீங்கன்னா, இந்த வேக்னர் ட்ரூப்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா இந்த சிட்டிக்குள்ள ஸ்ட்ராங் பண்ணும்போது ரஷ்யன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வந்தது. ஈஸினா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனா அவங்களுக்கு வந்து மத்த இத கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கிறது போல. இத வந்து பிரிகோஜினி அவர்கள் தான் வந்து செஞ்சிருந்தாரு. என்ன செய்வாரு அப்படின்னா, அ ரஷ்யன் ட்ரூப்பர்ஸ், ஸ்ட்ரார்ம் ட்ரூப்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு பில்டிங்க்கு போகணும் அப்படின்னா, அந்த பில்டிங்ல ஓட்ட போடணும் முதல்ல. ஏன் வந்து அந்த பில்டிங்க சூஸ் பண்ணுவாங்கன்னா, உக்ரைனியன்ஸ் கேம்ப் அடிச்சிருப்பாங்க. இந்த PUBG கேம் விளையாடிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேம்ப் அடிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது போல. இந்த கேம்ப் அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார் இருக்குல்ல, நம்ம PUBGல சொல்றேன். கார கொண்டு போய் இந்த டோர்லலாம் மறைச்சு வச்சு, வெடிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போறது வரது முடியாது. ஆனா, இந்த உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துலலாம் கார கொண்டு போய் வச்சாங்கன்னா, வெடிக்க வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா யாராவது அது பக்கத்துல போனாங்கன்னா வெடிக்கிற மாரி பண்ணுவாங்க. லைக் தெர்மல் சென்சார ரீட் பண்ணி வெடிக்கிற மாரி வைப்பாங்க. 2வது கண்ணிவெடிகள் இருக்கும். ஸோ அந்த பில்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ரஷ்ய வீரர்களுக்கு தேவ. அந்த என்ட்ரன்ஸ்க்குள்ள போறதுக்கு. அம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டு விட்டு, அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் அதுக்குள்ள போனாலும் ஏதாவது ட்ராப் அந்த இடத்துல இருக்கும். ஸோ புதுசா இருக்கணும். முதல்ல பிரிகோஜினி அவர்கள் என்ன செய்வார்ன்னா, அ கேம்போட ஹார்ட்ட உடைங்கடா முதல்ல. அதுல ஒரு ஓட்டைய போடுங்க அப்படிங்கிறது போல, முதல்ல ஒரு ஓட்டைய போட வச்சுருவாங்க. ஸோ அந்த ஓட்ட விழுந்த அந்த டைம்ல ரஷ்ய வீரர்கள் ஸ்ட்ராமர்ஸ் வந்து உள்ள அதிரடியா ஸ்ட்ராம் ஆவாங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓட்டைய போடுறதுக்கு மிசைல லான்ச் பண்ணலாம். தாஸ் ஃப்ரேம் த்ரோ சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டம் இந்த ஜாவ்லின் மாரி இருக்குல்லையா, அது வந்து ரஷ்யா கிட்ட இருக்கு. ATGM அத வந்து பயன்படுத்துவாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க் இல்ல ஆர்மர்ட் பெர்சனல் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அத வச்சு வந்து ஓட்டைய போடுவாங்க. இது போல ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னா கண்ணி வெடிகள அந்த இடத்துல கொண்டு போய் முன்னாடி வச்சு அத சுட்டு கூட ஓட்ட பண்ணுவாங்க. அந்தந்த டைம்ல எது அவங்களுக்கு ஈஸியா தெரியுதோ அத பொறுத்து ஒரு பில்டிங் அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா, அந்த பில்டிங்ல வந்து ஒரு புதுசா ஓட்டைய போட்டு அது புதுசா என்ட்ரன்ஸ் இருக்குமா, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போம்போது, உக்ரைனோட வீரர்கள் ஒண்ணு சரண்டர் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா ஈஸியா மாட்டிக்குவாங்க பாயிண்ட் பிளாக்ல. ரஷ்யாக்கு இழப்புகள் இருக்கும். ஆனா அதிகமான இழப்புகள் உக்ரைனுக்கு இருக்கும். அவங்க கேம்ப் அடிச்சு உட்கார்ந்திருப்பாங்க. பெருமளவுல வந்து இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில மாறி, மாறி சண்டை இருக்கும் அப்படிங்கிறது போல. இந்த IDF வீரர்கள்லாம் உள்ள போம்போது மாறி, மாறி சுட்டுக்கிறாங்க இல்லையா? அது போலலாம் இல்ல. ட்ரென்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரென்ச் நார்மலா இருக்குது. 1 கிலோமீட்டர் ஒரு பரப்பளவுல ஒரு ட்ரென்ச் இருக்குது அப்படின்னா, அதிகபட்சம் 2லேருந்து 3 பேர் தான் உக்ரைனியன்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே உக்ரைனியன்ஸ் வந்து இவாக்குவேட் பண்ணிருவாங்க. ரஷ்யன் ட்ராமர்ஸ் அங்க வராங்க அப்படிங்கும்போது. இதே போல தான் ரஷ்யன்ஸும் செய்வாங்க. அதாவது பெருமளவுல இந்த உலகப்போர் மாரிலாம் இந்த சண்டை நடக்கிறதே இல்ல. ரொம்ப கம்மியான வீரர்கள் தான் இருப்பாங்க. அவங்களும் மாறி, மாறி சுட்டுக்குவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கிட்ட இருக்கிற ஆம்மோ தீர்ந்துரும். ரஷ்யன் சுத்தி வளைச்சாச்சு வெளிய வாப்பா அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வெளிய வருவாங்க. அப்படி இல்ல அப்படிங்கும்போது சில நேரங்கள்ல சண்டை நடக்கும். அந்த டைம்ல வந்து உயிரிழப்புகள் இரு தரப்புலயும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங்ஸ் வந்து ஈஸியா ஸ்ட்ராங் பண்ணிட்டு போறதுக்கு ரஷ்யாவோட பிரிகோஜினி அவர்கள் இருக்கார்ல, முன்னாள் வேக்னர் தலைவரா இருந்தார் இல்லையா? ஸோ அவரு வந்து ஒரு பிளான போட்டு குடுத்தாங்க. அது ரொம்ப ஈஸியா இருந்தது. இப்ப கூட சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்ஷ்னோஹரிவ்கா இருக்கு இல்லையா? அந்த பகுதியில ரஷ்யன்ஸ் இதே போல ஸ்ட்ராமிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பில்டிங்ல வந்து புதுசா ஒரு ஓட்டைய போட்டு அதுக்குள்ள ஓடிட்டு இருப்பாங்க உள்ள. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியா இருந்தது. இதே போல இப்ப ரஷ்யன்ஸ் ஒரு புது ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து இருக்கிறதுனால தான், இப்ப கரண்ட்டா ரஷ்யா வந்து உண்மையாலுமே எந்த பகுதிகள பிடிச்சு வச்சிருக்காங்க? என்னதான் நடக்குது இங்க? அப்படிங்கிறது ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. ஆக்சுவலி இப்ப என்ன நடக்குதுன்னா, ரஷ்யா இப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப அதிகமான சக்சஸ் தருது. இப்போ நார்மலா இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனியன்ஸ் பெருமளவுல சண்டை பிடிக்க மாட்டாங்க. ஒண்ணு அடியில இருக்கிற பங்கர்ல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மறைஞ்சிருப்பாங்க. ட்ராப்ஸ செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கொரில்லா வார்ஃபேர்ன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமான வீரர்கள் தான் இருக்க மாட்டாங்க. ஆனா ரஷ்யன்ஸ்க்கு முன்னேறி போம்போது அங்க யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அதுவும் இப்பலாம் ஹைடெக் வார் வந்துருச்சு. சில இடங்கள்ல மிஷின் கன் பொசிஷன் இருக்கும். ஆனா அந்த மிஷின் கன்லாம் வந்து ஒளிஞ்சு உட்காந்துட்டு பத்திரமா ஆப்பரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மிஷின் கன்ன பிசிக்கலா ஒரு நபர் புடிச்சுட்டு ஆப்பரேட் பண்ணணும்னு நீடு கிடையாது. இதே போல தான் எல்லாத்துக்குமே இப்போ வந்துருச்சு. ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்துருச்சு. ஸோ ரிமோட் மூலியமா ஆப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அஃபென்சிவ் பண்ணக்கூடிய ரஷ்யன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. அவங்களோட ட்ரூப்ஸ் முன்னேறி போகும்போது இழப்புகள் இருக்கும். அத போய் எந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்றது அப்படிங்கிறதுக்கு. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படின்னா, உள்ள வந்து பத்திரமா பதுங்கி உட்கார்றவங்களுக்கு புகை போட்டு எழுப்பி கூட்டிட்டு வரணும். அவங்க வந்து புகை போட்டா தான் வருவாங்க. அப்படி இல்லைன்னா உள்ளேயே உட்காந்துக்க வேண்டியது. நீங்க உட்காருப்பா எத்தனை நாளைக்கு உட்கார்ற அப்படிங்கிறது போல பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கனா அவங்களுக்கு ஒரு பிரஷரைஸ் குடுக்கணும். அவங்களுக்கு வரக்கூடிய சப்ளைஸ்லாம் தடுக்கணும். அதனால ரஷ்யன்ஸ் என்ன பண்றாங்கன்னா,
உக்ரைனோட ஒரு பொசிஷன்ஸ் இருக்கும், ரஷ்யாவோட ஒரு பொசிஷன் இருக்கும். ஸோ ரஷ்யன்ஸ் ஒரு செட் ஆஃப் டீம் இப்போ வந்து டர்ட்டில் டேங்க் வந்துருச்சு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ் வந்துட்டாங்க ரஷ்யாவில் பொறுத்த வரைக்கும். ஸோ இது போல் டர்ட்டில் டேங்க்கும் மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த FPV ட்ரோன்களை சமாளிக்கிறதுக்காக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் இப்போ அதிக அளவில் வந்துருச்சு. ஸோ இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவோட நிலையிலேருந்து உக்ரைனோட பொசிஷனை தாண்டி போய் சில இடங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது ரஷ்யன்ஸ் உக்ரைனியன்ஸ் ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல மாறிடுது. இப்போ அந்த பதுங்கி இருக்கிறாங்க இல்லையா அந்த உக்ரைனோட நிலை வந்து என்சர்க்கிள் பண்ண மாதிரி ஆயிடுது. இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ அந்த முன்னாடி போயிருக்கிற ரஷ்யன்ஸ்க்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ ரஷ்யன்ஸை நீ வந்து இப்போ அட்டாக் பண்ணுவா என்னைய, ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணாதான் அதை தாண்டி இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்க்கு சப்ளை கொடுக்க முடியும். இப்போ அவங்க லிட்டரலாக சுற்றி வளைக்கப்பட்டுச்சா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே முன்னாடி பதுங்கி இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸை வெளியே கூப்பிட்றாங்க, ஒரு இறைய போட்டாச்சு. இப்போ அவங்க வெளியே வராங்க. வெளியே வரும்போது ரஷ்யா அவங்களோட ட்ரோன்களை பயன்படுத்தி மோட்டார்களை பயன்படுத்தி ஆர்ட்லரிகளை பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்குதல்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது போல தாக்குதல்களை தொடர்ந்து பண்ணும்போது உக்ரைனோட அஃபென்சிவ் ஃபோர்ஸ் வந்து ஓரளவுக்கு கொலாப்ஸ் ஆயிருதா. அந்த டைம்ல அந்த இடத்துல தாக்குதல் நடந்துருக்கும் போது இப்போ ஃபர்ஸ்ட் ரஷ்யாவோட லைன் இருக்கும்யா, அந்த லைன்ல இருந்து அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய உக்ரைனோட நிலையை நோக்கி புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்றாங்க. ஸோ இப்படி பண்றதுனால அங்க ரஷ்யன்ஸ் ஆல்ரெடி முன்னாடி போய் ஒரு பகுதியை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ரஷ்யன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப மெதுவாக ப்ராசஸாக தான் பண்ணாங்க, ரொம்ப வேகம்லாம் இல்லை, பொறுமையாக பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக இது போல் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மேபி இதை சுரோவிக்கின் அவர்கள் செய்யலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது கிராசிமா அவர்கள்லாம் இது போல் செய்ய மாட்டார், அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் எப்போ செஞ்சுருப்பாரு. இப்போ புதுசாக சம்படி இஸ் கமாண்டிங், ஒரு வார் ஹாக் புதுசாக உள்ள என்ட்ராயிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த ஒரு கொடுக்கக்கூடிய அந்த கமாண்ட் அந்த ஒரு டாக்டிக்ஸ் அதிக அளவில் ரஷ்யன்ஸ்க்கு கை கொடுக்குது. அப்படிதான் பல பகுதிகளை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது எந்த மாதிரியான இடங்கள்லாம் நடக்குது அப்படின்னா எல்லா பகுதியிலையும் நடக்குது. தொடர்ந்து இந்த ஸ்டாரோமைஸ்கி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருந்தோம் இல்லையா, இது போல 2 வீலர் ரைடர்ஸ் வந்து நிறைய பேர் முன்னாடி போறாங்க, முன்னாடி போய் ஒரு பகுதியில் பிடிச்சிக்கிறாங்க இல்லையா. இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து மாட்டிட்டாங்களா, அவங்க முன்னாடி போகிற வீரர்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அவங்க அங்கேயே நின்றுக்குவாங்க. பெருமளவில் வரக்கூடிய உக்ரைனோட ட்ரூப்ஸு இங்கே இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் வந்து மீட் எடுக்கணும், உங்களுக்கு சப்ளைஸ் கொடுக்கணும் நடக்கிறத மட்டும் தடுத்தா போதும். பின்னாடி இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனோட பொசிஷனை காலி பண்ணி அவங்களோட போய் ஒரு காரிடோர் அமைச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சப்ளைஸ் வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதுக்கு ஒரு டைம் எடுக்குது இல்லை, அப்போ அங்கே ரஷ்யன்ஸும் என்சர்க்கிள் ஆகிருக்கிறாங்கல்ல, உக்ரைன் ரஷ்யன்ஸ் உக்ரைன்ற மாதிரி அவங்களும் மாட்டி இருக்கிறாங்க இல்லையா, இது என்னப்பா இது டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது போல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த இடத்துல தான் ட்ரோன்களும் ரோபோஸும் வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்குது. இந்த வெயிட்டுங்கெல்லாம் அதிகமாக லிஃப்ட் பண்ணுது இல்லையா ட்ரோன்கள், அந்த ட்ரோன்களுக்கு அதிகமான தண்ணி எந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி வேணுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ட்ரோனில் லோடு பண்ணி ரஷ்யன்ஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ரஷ்யன்ஸை அதை நைட் நேரத்தில் மற்ற நேரத்தில் பண்ணுறதுனால அதுக்கு அதிக அளவில் கை கொடுக்குது. இந்த ட்ரோன் அடிக்கிறது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்லாம் வச்சுக்கிறதுனால அந்த ட்ரோனை வந்து கவுண்டர் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்னால அதை ரிட்டாலியேட் பண்ணி அதை அடிக்க முடியாது. ரஷ்யன்ஸை தாண்டி அந்த சைடு இருக்காங்க இல்லையா, அந்த உக்ரைனியன்ஸ்னால தான் ஏதாவது செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இங்கே இருக்கிற ரஷ்யன்ஸ் அந்த ட்ரோன்களை பயன்படுத்தியும் ரோபோஸை பயன்படுத்தியும் அன்மேன்டு வெஹிக்கல்னு சொல்லி சின்ன சின்ன ரோபோ மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வேணுங்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சு ரஷ்யன்ஸ்க்கு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இது போல் செஞ்சுட்டு இருக்கிறதுனால முக்கியமான பகுதிகள் முக்கியமான ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க ரஷ்யன்ஸ். அவங்களுக்கு வேணுங்கிற சப்ளைஸை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவைன்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரோன்கள் மூலயமா பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள மேக்ஸிமம் டைம்ல ரஷ்யன்ஸ் இங்கே இருக்கிறவங்க முன்னேறி போய் அங்கே இருக்கிற ரஷ்யன்ஸோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்டாரோமைஸ்கில் அது போல் நடந்தது. ரெண்டாவது இந்த கலினென்கா இருக்கு இல்லையா செஸ்ஸிவியார்ல, அந்த பகுதியில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ஸிவியாரோட கால்வாயை தாண்டி, அதாவது இந்த கலினெவ்காவை தாண்டி இருக்கக்கூடிய கால்வாயை தாண்டி அங்கே ஒரு ட்ரெஞ்ச் பொசிஷன் இருக்கும், அந்த இடத்துல ஈஸியாக போய் ரஷ்ய வீரர்கள் இறங்கிடுறாங்கன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல போய் ரஷ்ய வீரர்கள் உட்காந்துக்கிறாங்க, அங்கே ஆளுங்க கம்மியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த கலினென்கால உக்ரைனோட வீரர்கள் இருந்திருக்கிறாங்க, அதை தாண்டி போய் இங்கே இறங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இப்போ வந்து ஒரு 2 வீக்ஸ் டைமில் அந்த கலினென்காவை ஃபுல்லாக ரஷ்யா பிடிச்சி அந்த கால்வாய் இருக்குது இல்லையா அது வரைக்கும் போய் காரிடார் அமைச்சதுக்கு அப்புறமா
இப்போ கலினின்காலேருந்து மேல் நோக்கி இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கலினின்கால 80% வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதை மேலும் உறுதி செய்யும் விதமா உக்ரைனோட ட்ரோன்கள் அங்க ரஷ்யன்ஸ் இருந்தாங்க, நாங்க அவங்களை அடிச்சோம் பாருங்க அப்படிங்கிறத வீடியோ பதிவுகள் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதே போலதான் இந்த ஒச்சான்ஸ்க் பகுதியிலையும் இந்த மானாவாரியா சண்டை பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் கமெண்ட் செக்ஷன்ல. அங்கே இப்படிதான் நடந்திருக்கு. இந்த ஒச்சான்ஸ்கை பொறுத்த வரைக்கும் பிரிட்ஜஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உக்ரைனுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி இந்த ஒச்சான்ஸ்க்ன்றது கர்கிவ்ல இருக்கக்கூடிய பகுதி தான். இந்த மினிமேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். சமீபத்தில் ரஷ்யன்ஸ் முன்னேறி வந்து பிடிச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த பகுதி தான் அது. அதை நம்ம ஜூம் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா இந்த ஒச்சான்ஸ்கோட இந்த ரிவர் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அது நம்ம முன்னாடி காமிச்சிருப்போம். இது வந்து ஓச்சா ரிவர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிவருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஒச்சான்ஸ்கோட வடக்கு பகுதியும்பாங்க. ஸோ அந்த வடக்கு பகுதியிலையும் இப்போ நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் மெயின் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் ஸ்டேஷன் ஆயிருக்குது. ஆனால் கரண்டாக இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி தான். ஆனால் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின் ரஷ்யன் ஃபோர்ஸஸ்லாம் இங்கே தான் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, முதல் எடுத்த உடனே 2 செட் ஆஃப் ட்ரூப்ஸ், அதாவது ஒரு ஆப்ரேஷனை தான் தனித்தனியாக பண்ணியிருப்பாங்க. இப்படி ரஷ்ய வீரர்கள் முன்னேறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பகுதியிலேருந்து ஒரு பிரிட்ஜஸ் கனெக்ட் ஆகுதா, ரெண்டாவது இந்த இடத்துல அக்ரிகேட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓச்சா ரிவரை தாண்டதுக்கு இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு, ரெண்டாவது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரோடு போயிட்டு இருக்கா. ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உக்ரைனுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி. ஸோ ரஷ்யன் ட்ரூப்ஸ் முதல்ல இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கிராஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துடுறதுனால இந்த 2 பார்ட் மட்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதனால இங்க உக்ரைனியன்ஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா உக்ரைனியன்ஸ் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இந்த பகுதி இப்போ நான் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணுவேன், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள மெயினா ஸ்ட்ராங் ஹோல்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா ஹைரைஸ் பில்டிங் இருக்கு இல்லையா, அதனால. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் இருக்காங்க, இங்கேயும் உக்ரைனியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இது வந்து ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது. இப்போ ரஷ்யன்ஸு இதை கிராஸ் பண்ணி இந்த பகுதியில் வந்துட்டனால, ஓவர்டேக் பண்ணி வந்துட்டதுனால உக்ரைனியன்ஸை ரஷ்யன்ஸ் சண்டை கொடுத்து மறைச்சிட்டாங்க, ரஷ்யன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் சண்டை கொடுத்து மறைச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, உக்ரைனியன்ஸ்னால இதை கிராஸ் பண்ணி இந்த செட்டில்மெண்ட்டுக்கோ இங்கே கிராஸ் பண்ணி இந்த செட்டில்மெண்ட்டுக்கோ போக முடியாது. ஏன்ப்பா இங்கெல்லாம் காலியாக தானே இருக்கு, வரலான்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்ஸுக்கு மாத்திரம்னா தெரியும், இந்த இடத்துல ஹில்ஸ் மாதிரி இருக்குங்களா, மேலே மலை முகடுகள் மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸாக இருக்கிறனால கொஞ்சம் ஹைட்ஸ் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறனால உக்ரைனியன்ஸ்னால இந்த பிரிட்ஜை தாண்டி வர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஓச்சா ரிவர் ஓடிட்டு இருக்கு, எல்லா பிரிட்ஜும் உடஞ்சிருச்சு. அதிகமான பண்டோன் கிராசிங் போட்டாலும் அவங்க ஹைட்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறனால முடியல. ஸோ அதனால உக்ரைனியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த த்ரைக்கேலேருந்து இங்க இருக்கக்கூடிய ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஹைட்ஸ் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அடிச்சு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டா மட்டும்தான் இங்க இருக்கிற ரஷ்யன்ஸ் பின்வாங்கி போன. ஆக்சுவலா அப்படி போனா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்னால இங்க வந்து சப்ளை கொடுக்க முடியும். ஆனா இப்போதைக்கு வந்து இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால இங்க இருக்கிற உக்ரைனியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் என்சர்க்கிள் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா உக்ரைனியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸை வந்து என்சர்க்கிள் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து எந்த ஒரு மூமெண்ட்ஸ்க்குமே போக முடியாம எல்லாரும் சர்க்கிள் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மெயின் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க எல்லாரும் ரீக்ரூப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வருது. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்து அடுத்தடுத்த செட்டில்மெண்ட்ஸ் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பார்ட்டை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஸோ இது போலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் இப்போ முன்னேறி இருக்கிறாங்க. கரண்டா இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா இது போல இருக்கு. ஆக்சுவலா இந்த பகுதி இந்த T2108 இருக்கு இல்லையா, இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இங்கேயும் உக்ரைனியன் ட்ரூப்ஸ் இருக்காங்க, இங்க கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன் ட்ரூப்ஸ் இருக்காங்க. அவங்க 2 சைடும் பக்கவாட்டு தாக்குதல் பண்ணி இதை எப்போ வேணாலும் வந்து ஸ்குவீஸ் பண்ணலாம். அதுக்காக இந்த இடத்துல வந்து அவங்களால முடியுன்றதுக்காக அவங்க வராங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ரஷ்யன் ட்ரூப்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இவங்களை அடிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல யாருக்குமே அட்வான்டேஜ் கிளியரா இப்போதைக்கு இல்லை. ஆனா இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள மெயின் ரஷ்யன் ட்ரூப்ஸ் மேல இருந்து அடிச்சு முன்னேறி வந்திருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேல இந்த சிட்டாடலுக்குள்ள, அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைரேஸ் பில்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும், இதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ரஷ்ய வீரர்கள் சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்கள் பெருமளவில் மாட்டிக்குவாங்க. இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் வெயிட் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். இல்லை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அட்டாக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய
உக்ரைனியன் வீரர்கள் இந்த ஹைட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு ஒரு வேயை ஓப்பன் பண்ணி விடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இது போல தான் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போதைக்கு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. பல செட்டில்மெண்ட்ஸ் நம்ம கேப் விட்டோம் இல்லையா ஒரு 5-6 நாளா, இந்த 5-6 நாள்லயே 8 செட்டில்மெண்ட்ஸ் கிட்ட வந்து ரஷ்ய வீரர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யாஸ்னோ போடிஃபிகா இருக்கு இல்லையா, அதுவும் கம்ப்ளீட்டா ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் சொல்றாங்க. ஆனா உக்ரைனியன் தரப்புல இல்லைங்க, கொஞ்சம் தான் பிடிச்சிக்கிறாங்க, இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா உக்ரைனியன்ஸ் அங்க ட்ரோன் அட்டாக் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல யாஸ்னோ போடிஃபிகா பகுதியில். அது மட்டும் இல்லாம யாஸ்னோ போடிஃபிகால இருந்து இவாக்குவேட் ஆகி வேற உக்ரைனோட வீரர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. அது மேல வந்து ரஷ்ய வீரர்கள் தாக்குற மாதிரியான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிக பெருமளவில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறாங்க. அவங்களோட டாக்டிக்ஸை பயன்படுத்தி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான டீடைல்ஸ் கிடைக்குதுன்னு. நம்மளுக்கு இப்போ ஒரு கிளியர் பிக்சர்ஸ் கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ மேப்ல நான் அப்டேட் பண்ணிட்டு அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக லைனாக போட ஆரம்பிச்சிடறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சிடலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.